எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி இஃப்தாருக்கு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அந்த செட்டப்பில் சாப்பிடணும்னு. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டு நானே போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க், அம்மா அந்த சாயம் என்ன கையில் விட்டுது, அதனால் கொஞ்சோண்டு தான் போட்டேன். அதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உளுந்த வடை, கறி சமோசா, வெஜ்ஜி சமோசான்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மசாலா அந்த சமோசா ஷேப் கொண்டு வரதுக்குள்ளே மடித்து உள்ளே வச்சு பசு தடவி அப்போ எத்தனை வேலை. நான் சோம்பல் பட்டுட்டு கொஞ்சத்துக்கு அப்படி பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். கேட்டால் புது டிஷ்ஷு ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லிக்கலாம். நான் அந்த ஸ்நாக்ஸ்லேயே முக்கியமானது சீக்காவை, அதாவது கம்பியில் வச்சு வேக வைக்கணும். ஆனால் வலிக்கிட்டு ஒட்டவே மாட்டேன்னுச்சு. நான் போடாத பொடி கிடையாது. கடலை மாவுனா போட்டு கூட எப்படியும் ஒட்ட வச்சுட்டு ஓவனில் வச்சுட்டு இப்படித்தான் திரும்புகிறேன், எல்லாம் கீழே விழுந்துட்டு. அப்புறம் இந்த தோசைக்கல்லில் வச்சு பண்ணலான்னா அப்பவும் கம்பியில் ஓட்டலை. நான் பாட்டு கொழுக்கட்டை மாதிரி இப்படி புளிஞ்சு எடுத்து அதை வச்சுட்டு அதுவும் பார்க்க ஷீக்கப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இடியாப்பம் பண்ணேன். உளுந்த வடைக்கு நேற்று கூட எப்படி ஓட்டை போடுறதுன்னு பார்த்தேன். எனக்கு செஃப்பே வந்து சொல்லி கொடுத்தாலும் ஓட்டை வராது போல். அப்புறம் சமோசா காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருந்தாலும் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக ரொம்ப பாராட்டணும், மக்கள் நோன்பு இருந்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி. எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். அந்த கடைசி வார்த்தை கேட்டேன், எல்லாம் பறந்துட்டு அருமையாக இருக்கு.